நீ என்னை மிரட்டுகிறாயா, நீ என்னை மிரட்டுறியா, நீ என்னை பயமுறுத்துறியா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்க்கலாம். ஆர் யூ த்ரெட்டனிங் மீ, ஆர் யூ த்ரெட்டனிங் மீ. த்ரெட்டன் அப்படின்னா பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது. ஸோ இதுக்கு த்ரெட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் யூ த்ரெட்டனிங் மீ, நீ என்ன மிரட்டுறியா, நீ என்ன பயமுறுத்துறியா, நீ என்ன அச்சுறுத்துறியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதையெல்லாம் சொல்லி நீ என்னை பயமுறுத்த விரும்புகிறாயா, இதையெல்லாம் சொல்லி நீ என்னை அச்சுறுத்த விரும்புகிறாயா. இப்போ நம்ம ஏதோ சொல்கிறோம், அங்கே போகாத, அது வந்து ரொம்ப டேஞ்சரான அப்படிலாம் ஏதோ வார்ன் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னா, என்ன இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, டு யூ வாண்ட் டு த்ரெட்டன் மீ பை சேயிங் ஆல் திஸ், டு யூ வாண்ட் டு த்ரெட்டன் மீ பை சேயிங் ஆல் திஸ், டு யூ வாண்ட் டு த்ரெட்டன் மீ அப்படின்னா என்னை வந்து என்னை பயமுறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, என்னை பயமுறுத்த ஆசைப்படுறீங்களா. பை சேயிங் ஆல் திஸ், இதெல்லாம் சொல்லி. ஓகேவா. டு யூ வாண்ட் டு த்ரெட்டன் மீ பை சேயிங் ஆல் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய பயமுறுத்தலுக்கெல்லாம் நான் பயப்படவில்லை, நீ பயமுறுத்துறதுக்கெலாம் நான் பயப்படல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் த்ரெட்ஸ், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் த்ரெட்ஸ். ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படின்னா நான் பயப்படல, நான் பயமாக இல்லை. எதுக்கு, ஆஃப் யுவர் த்ரெட்ஸ், உன்னோட பயமுறுத்தல்களுக்கு. பயமுறுத்துற மாதிரி பேசினாங்கன்னா உன்னோட பயமுறுத்தலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் த்ரெட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் அவனுடன் பேசவே முடியாது, உன்னால் அவனோட பேசவே முடியாது, உன்னால் இனிமேல் அவன் வந்து ஊருக்கு போயிட்டான், இனிமேல் உன்னால் அவன்கிட்ட பேசவே முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ காண்ட் டாக் டு ஹிம் அட் ஆல், யூ காண்ட் டாக் டு ஹிம் அட் ஆல், யூ காண்ட் டாக் டு ஹிம் அப்படின்னா அவனோட உன்னால் பேசவே முடியாது. அட் ஆல் அப்படின்னா பேசவே முடியாது அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூ காண்ட் டாக் டு ஹிம் அட் ஆல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை பேசவே விட மாட்டான், அவன் உன்னை பேசவே விட மாட்டான், அவன் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பான், அவன் உன்னை பேசவே விட மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, he won't let you talk at all, he won't let you talk at all, he won't let you talk அப்படின்னா அவன் உன்னை பேச விட மாட்டான். at all அப்படின்னா பேசவே விட மாட்டான், அவன் உன்னை பேசவே விட மாட்டான். ஓகேவா. இதுவே அவன் என்னை பேசவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா, he won't let me talk at all, he won't let me talk at all. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய பர்ஸில் பணம் இருக்கிறதா இல்லையா என்று பார். இப்போ சொல்லுவோம்ல, உன் பர்ஸில் பணம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, செக் இஃப் யூ ஹாவ் மனி இன் யுவர் பர்ஸ் ஆர் நாட், செக் இஃப் யூ ஹாவ் மனி இன் யுவர் பர்ஸ் ஆர் நாட். செக் அப்படின்னா செக் பண்ணு. என்ன எதுக்கு, இஃப் யூ ஹாவ் மனி, பணம் இருக்கா, எதில், உன்னோட பர்ஸில். இன் யுவர் பர்ஸ், ஸோ உன்னோட பர்ஸில் பணம் இருக்கான்னு பாரு. செக் இஃப் யூ ஹாவ் மனி இன் யுவர் பர்ஸ், இல்லையா பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஆர் நாட். செக் இஃப் யூ ஹாவ் மனி இன் யுவர் பர்ஸ் ஆர் நாட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய செடி வளர்க்கிறேன், நான் நிறைய செடி வளர்க்குறேன், எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய செடி வளர்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ க்ரோ மெனி பிளான்ட்ஸ், ஐ க்ரோ மெனி பிளான்ட்ஸ். ஐ க்ரோ அப்படின்னா நான் வந்து வளர்க்குறேன், என்னது, நிறைய செடி. மெனி பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸ்னால் செடிகள். ஓகேவா. ஐ க்ரோ மெனி பிளான்ட்ஸ், நான் நிறைய செடிகள் வளர்க்குறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுடைய தொழில் நஷ்டமடைந்து விட்டது, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணார், அது வந்து லாஸ் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹிஸ் பிஸ்னஸ் வெண்ட் பேங்க்ரப்ட், ஹிஸ் பிஸ்னஸ் வெண்ட் பேங்க்ரப்ட். ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்னா அவருடைய தொழில், அவருடைய வியாபாரம். வெண்ட் பேங்க்ரப்ட் அப்படின்னா திவால் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்களே, நஷ்டமாயிடுச்சு, திவால் ஆகிடுச்சு, அதுக்கு வெண்ட் பேங்க்ரப்ட். ஹிஸ் பிஸ்னஸ் வெண்ட் பேங்க்ரப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிருகம் மாதிரி நடந்து கொள்ளாதே, மிருகம் மாதிரி நடந்துக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் ஆக்ட் லைக் அன் அனிமல், டோன்ட் ஆக்ட் லைக் அன் அனிமல். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடந்துக்காத. எப்படி, லைக் அன் அனிமல், ஒரு விலங்கு போல், ஒரு மிருகம் போல். ஓகேவா. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா, டோன்ட் ஆக்ட் லைக் அ பீஸ்ட், பீஸ்ட்னாலும் மிருகம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா. ஸோ டோன்ட் ஆக்ட் லைக் அ பீஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் மிருகம் மாதிரி நடந்து கொள்கிறாய், ஏன் மிருகம் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் அ பீஸ்ட், ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் அ பீஸ்ட். ஒய் ஆர் யூ பிஹேவிங் அப்படின்னா ஏன் நடந்துக்கிற, எது மாதிரி, லைக் அ பீஸ்ட்,
மிருகம் மாதிரி, அதுக்கு லைக் அ பீஸ்ட். ஓகேவா? ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் அ பீஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி பேசாதே, உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் டாக் லைக் யூ நோ எவ்ரி திங். டோன்ட் டாக் லைக் யூ நோ எவ்ரி திங். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. லைக் யூ நோ எவ்ரி திங், உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. யூ நோ எவ்ரி திங் அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஸோ லைக் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி. அந்த மாதிரிங்கிறதுக்காக நம்ம லைக் யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் டாக் லைக் யூ நோ எவ்ரி திங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி ஏன் பேசுகிறாய், ஏன் உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் யூ நோ எவ்ரி திங். ஒய் ஆர் யூ டாக்கிங் லைக் யூ நோ எவ்ரி திங். சேம், ஒய் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னா ஏன் பேசிகிட்டு இருக்க, எது மாதிரி, லைக் யூ நோ எவ்ரி திங், எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை முறைத்து பார்க்காதே, ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்க்குற அப்படின்லாம், என்னை இப்படி பார்க்காத, முறைச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. ஸ்டேர் அப்படின்னா முறைச்சி பார்க்குறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்டேர் அட் மீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் என்னை இப்படி முறைத்து பார்க்கிறாய், ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ். ஒய் ஆர் யூ ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ், ஏன் இது மாதிரி என்னை முறைச்சி பார்த்துட்ருக்க. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங். ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங். ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ அப்படின்னா, ஐ டிடன்ட் ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்கல. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ அப்படின்னா நான் உன்கிட்ட கேட்கல. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ எனி திங் அப்படின்னா நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. ஓகேவா? என்னை மிரட்டுவதற்கு முயற்சி பண்ணாதே, என்னை மிரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாத, நான்லாம் வந்து பயப்பட மாட்டேன், என்னை மிரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெரியவர்களிடம் பணிவாக பேச கற்றுக்கொள், பெரியவங்கள்ட்ட பணிவாக பேசுறதுக்கு கற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, லேர்ன் டு டாக் பொலைட்லி வித் எல்டர்ஸ். லேர்ன் டு டாக் பொலைட்லி வித் எல்டர்ஸ். லேர்ன் டு டாக் அப்படின்னா பேசுறதுக்கு கற்றுக்க. லேர்ன் டு டாக் பொலைட்லி அப்படின்னா பணிவாக பேசுறதுக்கு கற்றுக்க. லேர்ன் டு டாக் பொலைட்லி வித் எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க கிட்ட பணிவாக பேசுறதுக்கு கற்றுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தூங்கி எழுந்தவுடன் உன் போர்வையை மடி. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் உன்னோட போர்வையை மடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட் ஆஃப்டர் வேக்கிங் அப். ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட் ஆஃப்டர் வேக்கிங் அப். பிளாங்கெட் அப்படின்னா போர்வை. ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட் அப்படின்னா உன்னோட போர்வையை மடி. எதுக்கப்புறம்? தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம். ஸோ ஆஃப்டர் வேக்கிங் அப், தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம். ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட் ஆஃப்டர் வேக்கிங் அப். நீ தூங்கி எந்திரிச்ச உடனே உன்னோட பெட்டை சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, மேக் யுவர் பெட் ஆஸ் சூன் அஸ் யூ வேக் அப். மேக் யுவர் பெட் ஆஸ் சூன் அஸ் யூ வேக் அப். ஓகேவா? மேக் யுவர் பெட் அப்படின்னா பெட்டை வந்து சரி பண்ணிவிடு. ஆஸ் சூன் அஸ் யூ வேக் அப், எந்திரிச்ச உடனே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விளையாடியதற்கு பிறகு உன்னுடைய பொம்மைகளை பெட்டியில் போடு. விளையாண்டதுக்கப்புறம் உன்னோட பொம்மையெல்லாம் இந்த பெட்டியில் போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, புட் ஆல் யுவர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப்டர் பிளேயிங். புட் ஆல் யுவர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப்டர் பிளேயிங். புட் ஆல் யுவர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னா உன்னோட பொம்மைகள் எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே போடு. ஆஃப்டர் பிளேயிங் அப்படின்னா விளையாடினதுக்கு அப்புறம். புட் ஆல் யுவர் டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஆஃப்டர் பிளேயிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் உன்னுடைய பொம்மைகளை எல்லாம் அப்படி தூக்கி எறிந்தாய், ஏன் உன்னோட பொம்மையெல்லாம் அப்படி தூக்கி எறிஞ்ச அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, why did you throw away all your toys like that? Why did you throw away all your toys like that? Why did you throw away all your toys அப்படின்னா உன்னோட பொம்மையெல்லாம் ஏன் தூக்கி எறிஞ்ச. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி. Why did you throw away all your toys like that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 பேரும் பொம்மைகளை உடைத்து விடாமல் கவனமாக விளையாடுங்கள். 2 பேரும் பொம்மையெல்லாம் உடைச்சிடாமல் கவனமாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்களாம்? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, both of you play carefully without breaking your toys. Both of you play carefully without breaking your toys. Both of you அப்படின்னா 2 பேரும். play carefully அப்படின்னா கவனமாக விளையாடுங்க. without breaking your toys அப்படின்னா உங்களோட பொம்மைகளை உடைச்சிடாமல். ஓகேவா? both of you play carefully without breaking your toys. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய பொம்மைகளை இப்படி தூக்கி எறிந்தால் நான் அடிப்பேன். அம்மாலாம் சொல்லுவாங்களே, இப்படி பொம்மையெல்லாம் தூக்கி போட்டினா அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் யூ த்ரோ த டாய்ஸ் லைக் திஸ் ஐ வில் பீட் யூ. இஃப் யூ த்ரோ த டாய்ஸ் லைக் திஸ் ஐ வில் பீட் யூ. இஃப் யூ த்ரோ த டாய்ஸ் அப்படின்னா
உன்னோட பொம்மையெல்லாம் நீ வந்து தூக்கி போட்டினா, லைக் திஸ் அப்படின்னா உன்னோட பொம்மையெல்லாம் இது மாதிரி தூக்கி போட்டினா, ஐ வில் பீட் யூ அப்படின்னா நான் உன்னை அடிப்பேன். உன்னோட பொம்மையெல்லாம் இது மாதிரி தூக்கி போட்டினா நான் உன்னை அடிப்பேன். இஃப் யூ த்ரோ த டாய்ஸ் லைக் திஸ் ஐ வில் பீட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பொறுமையாக சாப்பிட்டால் கரெக்டான நேரத்திற்கு ஸ்கூலிற்கு செல்ல முடியாது. நீ இப்படி பொறுமையாக சாப்பிட்டினா உன்னால் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் யூ ஈட் ஸோ ஸ்லோலி யூ won't be able to go to school on time. If you eat so slowly you won't be able to go to school on time. If you eat so slowly, நீ வந்து ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டினா, you won't be able to go to school, உன்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆன் டைம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு. If you eat so slowly you won't be able to go to school on time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சும்மா இது மாதிரி ஓடாதே, சும்மா இது மாதிரி ஓடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஜஸ்ட் ரன் அரவுண்ட். டோன்ட் ஜஸ்ட் ரன் அரவுண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னோட கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ குடின்ட் ஹோல்ட் பேக் மை ஆங்கர். ஐ குடின்ட் ஹோல்ட் பேக் மை ஆங்கர் அப்படின்னா என்னோட கோபத்தை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. சென்னையில் எல்லா மூலை முடுக்குகளும் அவனுக்கு தெரியும். சென்னையில் இருக்கிற எல்லா மூலை முடுக்கும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹீ நோஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் சென்னை. ஹீ நோஸ் எவ்ரி நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் சென்னை. ஹீ நோஸ் அப்படின்னா அவனுக்கு தெரியும். என்னது? எவ்ரி நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் சென்னை. சென்னையோட எல்லா மூலை முடுக்குகளும். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ வெதர் டு லாஃப் ஆர் க்ரை. ஐ டோன்ட் நோ வெதர் டு லாஃப் ஆர் க்ரை. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. என்னது? வெதர் டு லாஃப் ஆர் க்ரை, சிரிக்கிறதா இல்லை அழுவுறதான்னு எனக்கு தெரியல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வா. எல்லாருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நிறைய பேர் எல்லாருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, bring water for everyone. bring water for everyone. bring அப்படின்னா எடுத்துகிட்டு வா, வாட்டர், bring water அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வா, for everyone அப்படின்னா எல்லாருக்கும், bring water for everyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நாற்காலிக்கு அடியில் மறைந்து விட்டான். அவன் நாற்காலிக்கு அடியில் போய் மறைஞ்சிக்கிட்டான், அவன் சேருக்கு கீழே போய் மறைஞ்சிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he hid under the chair. he hid under the chair. he hid அப்படின்னா அவன் மறைஞ்சிக்கிட்டான், அவன் மறைஞ்சான். எங்கே? அண்டர் த சேர், நாற்காலிக்கு கீழே. he hid under the chair. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் ரொம்ப குளிராக இருக்கிறது. வெளியில் ரொம்ப குளிருது, வெளியில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட்ஸ் டூ கோல்ட் அவுட் சைடு. இட்ஸ் டூ கோல்ட் அவுட் சைடு. இட்ஸ் டூ கோல்டு அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்குது, அவுட் சைடு அப்படின்னா வெளியில். இட்ஸ் டூ கோல்ட் அவுட் சைடு, வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது. ஓகேவா. லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்லியபடி நான் இதை செய்திருக்கிறேன். நீ சொன்னில அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டன் திஸ் ஆஸ் யூ செட். ஐ ஹாவ் டன் திஸ் ஆஸ் யூ செட். ஐ ஹாவ் டன் திஸ் அப்படின்னா நான் இதை செஞ்சுருக்கேன். எப்படி? ஆஸ் யூ செட், நீ சொன்ன மாதிரி. ஐ ஹாவ் டன் திஸ் ஆஸ் யூ செட். வீட்டிற்கு சீக்கிரம் வா. வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.